தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வடக்காக கும்பகோணம் திருவையாறு செல்லும் வழித்தடத்தில் அமைந்துள்ளதுதான் கோடியம்மன் கோயில். வடகிழக்காக ஈசானிய மூலையில் அம்பிகை அமர்ந்திருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. ஆலயத்தின் அருகே வெண்ணாறு பாய்ந்து கொண்டிருக்கிறது. முன்னொரு காலத்தில் சோலைகள் சூழ்ந்த அழகாபுரி என்னும் தஞ்சையில் பராசரர் என்ற முனிவர் தவமியாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது தாரகன், தஞ்சகன் என்ற அரக்கர்கள் முனிவரின் தவத்திற்கு இடையூறு செய்து கொண்டிருந்தனர். அரக்கர்கள் இருவரும் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளிடம் வரம் பெற்றிருந்த காரணத்தால் அவர்களை அழிக்க முடியாது என்று கருதிய முனிவரும் தேவர்களும் அன்னை பராசக்தியிடம் சரணடைந்தனர். தஞ்சபுரீஸ்வரர் என்னும் சிவாலயத்தில் மேற்கு நோக்கிய ஈஸ்வரனும் தெற்கு நோக்கிய ஆனந்தவல்லி என்ற அம்பிகையும் வீட்டிருப்பதைக் கண்டு அந்த அன்னையிடம் தங்களை காத்தள்ளும்படி வேண்டி நின்றனர். இதையடுத்து ஆனந்தவல்லி விஸ்வரூபம் எடுத்து கோடி உருவங்களாக மாறி போர்க்குளம் பூண்டு அரக்கர்களை வதம் செய்தால் அன்னை கோடி உருவம் பெற்றதால் கோடியம்மன் என்ற பெயர் ஏற்பட்டது. அன்னையால் வதம் செய்யப்பட்ட தஞ்சகன் என்ற அரக்கன் இறக்கும் தருவாயில் வேண்டிக் கொண்டபடி தஞ்சன் என்ற ஊர் என்பதே தஞ்சாவூர் ஆனதாக வரலாறு கூறுகிறது. திருமண தடை நீங்கவும் மகப்பேறு கிடைக்கவும் பெண்கள் தல அன்னையை வழிபாடு செய்கிறார்கள். மேலும் சாலை ஓரமாக இருப்பதால் வாகன ஓட்டிகளின் காவல் தெய்வமாகவும் இந்த அன்னை விளங்குகிறாள். கண் திருஷ்டி விலகவும், பகை வெல்லவும், வறுமை நீங்கவும் கண்கண்ட தெய்வமாக கோடியம்மனை கும்பிடுகிறார்கள். தேவியை தரிசித்து பிரகாரம் வலம் வரும்போது தென்கிழக்கு பகுதியில் கணபதி, சிவன், சிவதுர்க்கை, விஷ்ணுதுர்க்கை, காலபைரவர் ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன. இயற்கையிலேயே பசுமை வண்ணத்தில் பச்சை காளியாக இருக்கும் பராசக்தி அரக்கனை அழிக்க புறப்படும் போது கோபத்தின் காரணமாக சிவப்பு நிற பவளக்காளியாக மாறினாள். எனவே இந்த ஆலயத்தில் நடைபெறும் பச்சைக்காளி பவளக்காளி விழா இத்தலத்தின் தனிச்சிறப்பு. தஞ்சை பெருவுடையார் கோயிலின் சித்திரை திருவிழாவிற்கு 15 நாட்களுக்கு முன்பாக கோடியம்மன் கோயிலின் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது முதல் திங்கட்கிழமை ஐயனார் காப்பு என்றும், செவ்வாய் அம்மன் முதல் காப்பு என்றும், அதற்கடுத்த செவ்வாய் அம்மன் 2ஆம் காப்பு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இது போன்ற அற்புதமான மற்றும் மகிமை வாய்ந்த பராசக்தியின் கதைகளை கேட்க தினமும் ஒரு சக்தி பீடம் உங்களுக்காக நம் தமிழ்கடவுள் யூடியூப் சேனலில். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.